வந்துட்டு என்னோட பவுச்சில் இருக்குமே எப்பயுமே 2 இயர்ஸ் பேக்கில் வந்துட்டு சன்ஸ்க்ரீனாக என்னன்னே தெரியாத போட்டு திருத்தணி கோவிலுக்கு போயிருந்தாங்க. நான் என் செல்ல குட்டி செட்டஃபில் ஷேட் அப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் டார்க்காக இருந்ததுன்னா எனக்கு ஷேடு கொஞ்சம் ப்ரூஃப் போடுறாங்க, வாட்டர் ப்ரூஃப் போடுறாங்க. 2 காயின் இருக்குது என்கிட்ட. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வாட் இஸ் இன்சைட் மை பவுச். ஸோ இது வந்து என்னோடய காலேஜ் பவுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து நான் வாங்கின பவுச்சு. ஆனால் இன்னுமே என்கிட்ட இருக்குது. ஏன்னா எங்கள் அக்கா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஒரு பேக் எனக்காக காலேஜ்க்கு. ஸோ அந்த பேக்லேயே வந்துட்டு இந்த பவுச் இருந்ததுனால அப்போ வந்துட்டு பென்சில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் இன்சைட் மை பேக் அப்படின்ற ஆஷிகானோட ஷோனா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பேன். பட் என்கிட்ட ஹேண்ட்பேக்லாம் ஒன்றும் இல்லை. என்கிட்ட இருக்கிற பவுச்சு தான் வந்துட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ இப்போ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் தூக்கி போடணும்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் எனக்கு தூக்கி போட மறுபடியும் மனசு வரல. ஸோ தூக்கி போட வேண்டிய பொருட்கள்லாம் வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடு வச்சிடலாம். இந்த சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 2 இயர்ஸ் பேக்கில் வந்துட்டு சன்ஸ்க்ரீனாக என்னன்னே தெரியாத பொண்ணு தான் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு பிடிச்ச ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்லியிருந்தாங்க சன்ஸ்க்ரீன் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்னதுனால அப்போலேருந்து நான் சன்ஸ்க்ரீன் போட ஆரம்பித்தேன். அண்ட் டெராக இருக்குது ஸ்கின்லாம். ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சன்ஸ்க்ரீன் மறக்காமல் போடுங்க. சன்ஸ்க்ரீன் இஸ் மஸ்ட். இது வந்து வாட்டர்மெலனோட டாட் அண்ட் கீ அந்த சன்ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் இது வந்து மிரர். ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷனில் வந்துட்டு ஒரு அக்கா இருப்பாங்க. அக்கா வந்துட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. என்னடி வேணும்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு என்ன கேட்குறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அவங்களா வந்துட்டு ஒரு கிளச்சு, அதுக்கப்புறம் இந்த மிரர் வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் இன்னும் நான் பத்திரமா வச்சுட்ருக்கேன். அண்ட் அதுவுமே எல்லாருக்குமே தெரியும், திருத்தணிக்கு வந்து நீங்கள் ரெகுலராக வரீங்க அப்படின்னா பஸ் ஏற இடத்துலேருந்து வந்துட்டு மேலே மலைக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும். ஸோ அப்போ வாங்கின டிக்கெட் ஃபெப் மந்தில். ஆனால் எனக்கு தூக்கி போட மனசே இல்லாததுனால என் கூடவே பத்திரமா வச்சுட்ருக்கோங்க. எவ்வளோ சென்டிமெண்ட் பார்க்குறேன்ல. அதுக்கப்புறம் டாட் அண்ட் கீயோட லிப் பாம் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அது அன்பாக்சிங் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுவுமே வந்து அப்போ ஹோலி டைமில் வந்துட்டு ஜெப்டோவில் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு கொஞ்சம் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தா வந்துட்டு அவங்க வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்போ வந்துட்டு ஹோலி டைம்ன்றதுனால ஒரு பாக்ஸில் வந்து இதுவுமே வந்துட்டு என்னோடய அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என் செல்ல குட்டி செட்டஃபில். அண்ட் இவனுமே எனக்கு ரொம்ப மஸ்ட்டுங்க. லிப்ஸ்டிக். இது வந்து நான் அவ்வளோவா இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. பட் மிந்த்ராவில் ஏதோ ஆஃபரில் வந்ததுனால ஆர்டர் போட்டேன். என்ன பிராண்டெல்லாம் எனக்கு இப்போ வரைக்குமே ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்னா. இது என்னோட ஷேடு தான். இப்போ கரண்ட்டாக என்னோட ஷேடு. இது 2 இயர்ஸ் பேக் எங்கள் அக்கா வந்துட்டு அவளோட கல்யாணத்துக்கு வாங்கினான். பட் அவள் யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தான்னு நினைக்கிறேன். அப்படியே எங்கிட்டே இருக்குது. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த ஷேடு. அப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் டார்க்காக இருந்ததுன்னா எனக்கு ஷேடு கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதுவுமே இதுவு. அதுக்கப்புறம் பென் எப்பயுமே இருக்கணும். பட் இது எழுதுதான் பென்சில். 10 ரூபாய். எங்கள் ஊர்லலாம் 10 ரூபாய் கடை இருக்கும் தெரியுமா. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு சில இந்த குட்டி குட்டி ஐட்டம்லாம் வந்துட்டு 10 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. ஸோ அந்த கடையில் வாங்கினது, எப்பயோ வாங்கினது. பட் ஆனால் இன்னும் வச்சுட்ருக்கேன். அண்ட் இதில் எல்லாம் வந்துட்டு சேஃப்டி பின் தான் போட்டு வச்சுருப்பேன் இந்த பாக்ஸ்லலாம். நம்மளோட பிந்தி ஃப்ரைடே அப்படின்னா வந்துட்டு 2 வைப்பேன், கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ மீதி நாள்லாம் ஒன்று தான் வைப்பேன். இதுவுமே வந்துட்டு ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தது. ஊருக்கு போகிறப்ப எல்லாம் வாங்கி வச்சுப்பேங்க. ஏன்னா வந்துட்டு இங்கே எல்லாமே வந்துட்டு 20 ருபீன்னு சொல்கிறாங்களா. நம்ம ஊரில் வந்துட்டு 10 ரூபா தான் நான் திருத்தணிலலாம். ஸோ அதனால் வந்துட்டு நான் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுவேன். அண்ட் இது ஐலைனர். குட்டி ஐலைனர் தான். போட்டாலுமே எதுவும் பெருசாக தெரியாது அப்படின்ட்டு அதனால இது வச்சுருக்கேன். அப்பப்போ பொட்டு வச்சுப்பேன். சம்டைம்ஸ் வந்து போட்டுப்பேன். ஐலைனராகவும் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிப்பேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. அவங்க கோயிலுக்கு போனப்போ எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் இது வந்து தேவையான பொருள் தான். ஸ்மெண்டோட கிளச்சுன்னு நினைக்கிறேன். நான் பெருசாக வந்துட்டு எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க என்னோடய பவுச்சில். சென்னை டு திருத்தணி எப்பயுமே வந்துட்டு நான் போயிட்டு வருவேன்ல. வீக்கெண்ட்னா வந்துட்டு கண்டிப்பாக ஊருக்கு ஓடி வந்துடுவேன். ஓகேவா. அப்போ வந்துட்டு எனக்கு என்னமோ யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் போல தோணுச்சா. ஒரு இது நான் உங்களுக்கு 100 ருபீஸாக கொடுத்தேன். என்னமோ எனக்கு அன்றைக்கி கொடுக்கணும் போல தோணுச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது கொடுத்ததுக்கப்புறம். ஸோ அதனால் அது பத்திரமா வச்சுட்ருக்கேன். இன்னும் 2 ஸ்லைடு இருக்குங்க வச்சு. 2 ருபீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 1 ருபி இருக்குது. 2 காயின் இருக்குது என்கிட்ட. அவ்வளோதாங்க. என்னோடய பவுச்சில் எல்லாம் காலி. இதுக்கப்புறம் எதுவும் இல்லை, எல்லாம் குப்பை தான். ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடுறதுக்காகவே பவுச் வாங்கி வச்சுருக்காங்க.
பட் நான் இன்னும் குட்டி பொண்ணாகவே இருக்கேன்ல, நான் இன்னும் எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல. ஆக்சுவலாக அவ்வளோதான். இப்போ பாருங்கள் குட்டியாக ஆகிடுச்சு என்னோடய பவுச். ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய பவுச்சில் இருக்குமே. ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் எல்லாருமே வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வந்துட்டு நானும் லாங் வீடியோவில் போடணுன்ட்டு எனக்கும் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக நான் வந்துட்டு இன்னும் லாங் வீடியோ போடுறதுக்காக வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஈட்டிங், ஹாப்பி ஸ்லீப்பிங். பை.